அது ஜூலை 22, 1991. மில்வாக்கி அப்படிங்கிற ஒரு பகுதியில் போலீஸ் ஆஃபீஸர் நார்மலாக ஒரு கால் அட்டன் பண்ணுறாங்க. ஒரு பையன் உடலில் உடைகள் இல்லாமல் ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர் அந்த பையனை விசாரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு தெரியல, எதுக்காக ஓடி வந்தோம் அப்படின்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்து போயிருக்கான். அந்த பையனை முதல்ல பார்த்த ஒரு 3 பொண்ணுங்க இவன் உடம்புல காயங்கள் இருக்குது, யாரோடைய தொந்தரவு பண்ணப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத போலீஸ்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. அப்போது ஹேண்ட்ஸமான் டாலாக அந்த இடத்துக்கு வந்த இன்னொரு பையன் இவன் என்னோடய பாய் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறான். வீட்டில் சின்னதாக சண்டை மனக்கசப்புகள், அதனால் இந்த மாதிரி கோவத்தில் ஓடி வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். அந்த சின்ன பையன்கிட்ட என்ன ஏது அப்படின்னு விசாரிக்காமல் திருப்ப அந்த பையனை ஓடி வந்த அப்பார்ட்மெண்ட்லேயே கொண்டு போய் விட்டு போலீஸ் அடைக்கிறாங்க. வெறும் 3 நாட்களுக்கு அப்புறமா அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தி வெளிவருது. இந்த சம்பவம் நடந்த அப்பார்ட்மெண்ட் 213. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பர்சனோட பேர் ஜெஃப்ரே டாமர். பிற்காலத்தில் அமெரிக்கன் ஹிஸ்டரியோட ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் சீரியல் கில்லராக இவன் கருதப்படுறான். அந்த ஒரே ஒரு ஃபோன் கால், போலீஸோட சின்ன இக்னோரன்ஸ் இவ்வளோ பெரிய கேஸை வெளியே கொண்டு வந்தது அல்லவா? அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஜெஃப்ரே டாமர் அப்படின்னு எடுத்துக்கும் போது May 21, 1960 மில்வாக்கியில் ஒரு அழகான குடும்பத்தில் பிறக்கிறான். இவன் பிறந்த டைம் பீரியடில் அவங்க அப்பா ஒரு நாள் முழுக்க வேலை பார்க்குறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தார். ஃபேமிலியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை அப்படிங்கிறதுனால அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வரும். ஸோ இந்த சண்டை பிற்காலத்தில் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருந்திருக்கு. ஃபேமிலி ஒரு இன்ஸ்டேபிளான கண்டிஷனில் இருந்திருக்கு. இந்த குடும்பத்தில் எப்போவுமே சண்டை நடக்கிறதுனால அந்த வீட்டில் வசித்த ஜெஃப்ரே டாமர் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கான். ஜெஃப்ரே டாமரோட அம்மா ஜாய்ஸ் டாமர் மன அழுத்தமும் அதிகமான வேலை பழுவும் அவங்கள பாதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. டாமருக்கு சரியாக ஒரு 4 வயது இருக்கும்போது அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது, டபுள் ஹெர்னியா. குடல் பகுதி வயிற்றில் இருக்கக்கூடிய வீக்கான ஸ்பாட்ஸ் வழியாக வெளியே வந்துடும். இதை சரி பண்ணுறதுக்காக இந்த பர்சன் சர்ஜரிக்கு அட்டெம்ப்ட் ஆகுறான். அது வரைக்கும் துருன்னு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தா இந்த ஒரு பையன் சர்ஜரி முடிஞ்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி கிடையாது. மொத்தமாக மாதிரி வித்தியாசமான ஒரு கேரக்டரை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருந்தான். எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடு இல்லாமல் ரொம்ப குவைட்டா ரொம்ப அமைதியான பையனை சுற்றிக்கிட்டு இருந்த ஜெஃப்ரே டாமர் எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்க ஆரம்பிக்கிறான். ஜெஃப்ரேவோட ஆரம்பகட்ட வாழ்க்கை இந்த மாதிரி இருந்தாலும் பிற்காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறது கூட அவனுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்திருக்கு. யார் கூடயாவது போய் பேசும்போது அவங்க சின்னதாக வார்த்தைகளை மாற்றி பேசிட்டா கூட இன்சல்ட் ஆயிடுவானா. ஒரு மனிதனால நார்மலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களை கூட இவனால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே இவனுக்கு ஒரு கேரக்டராக இருந்திருக்கு. இவனோட குழந்தை பருவத்தில் இவனுக்கு பிடித்த ஒரு டீச்சருக்கு நிறைய டேப்போல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கான். தவளை குஞ்சுகள் இருக்கும் அல்லவா, அதை கலெக்ட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கிஃப்டாக கொடுத்துருக்கான். அந்த டீச்சர் அதை பார்த்ததுக்கு அப்புறமா அவனை பாராட்டினதுக்கு அப்புறமா இன்னொரு பையன்கிட்ட அதை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த டாமர்னால அதை தாங்கிக்க முடியலை. அவனுக்கு கோபம் வருது. இதனால் அந்த டாமர் அந்த டப்பாவை உடைச்சது மட்டும் இல்லாமல் உள்ளே இருந்த அத்தனை தவளை குஞ்சுகளையும் கொன்னுட்டான் அப்படின்னு டீச்சர் சொல்லியிருக்காங்க. இந்த பையன் எந்த அளவுக்கு அன்பை எதிர்பார்க்குறானோ அதே அளவுக்கு அக்ரெசிவான ஒருத்தன்னு சொல்லப்படுது. இதுக்கெல்லாம் மத்தியில் டாமரோட வீட்டில் பிரச்சனை பெருசாகிக்கிட்டே இருந்திருக்கு. அவங்க அம்மாவும் அப்பாவும் டைவோர்ஸ் வாங்கிடுறாங்க. அப்போ இந்த பையனோட அப்பா வீடு வந்துட்டு தனிமையாக விடப்படுது. இவன் ஏற்கனவே அடல்ட்டாக மாறி இருந்தான் அப்படிங்கிறதுனால இவனை யாரும் கண்டுக்கிறது இல்லை. அந்த வீட்டையும் இவங்கிட்ட இருந்து யாரும் கேட்கறது இல்லை. தன்னோட வாழ்க்கையை தானே பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவன் விடப்படுறான். டாமர் இப்போ வரைக்குமே நல்லா படிக்கக்கூடிய பையன் தான். ஆனால் இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா அகடாமிக் லெவலில் அவனோட படிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. அதிகமாக ஆல்கஹால் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னும் சில போதைப் பொருட்களுக்கு அடிமையாக ஆரம்பிக்கிறான். டாமர் இந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் US மிலிட்டரியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கே வந்துட்டு இந்த மெடிக்கல் ஃபீல்டு இருக்கும் அல்லவா, அதில் தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு இருக்கான். என்னதான் இவனோட ஹைட் வெயிட் ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்க்கும்போது கேப்பபிளாக இவன் ஒரு சோல்ஜர் மாதிரி தெரிஞ்சாலும் கூட இவனோட ஆல்கஹால் டிபெண்டன்சி அதிகமாகிக்கிட்டு இருந்திருக்கு. இவன் அதிகமாக போதைக்கு அடிமையாயிட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா மிலிட்டரியிலிருந்து ரிட்டையர் ஆகிறான். லேட்டராக இவன் தனியாக வசிக்கிறத விட்டுட்டு தன்னோட கிராண்ட் மதர் கூட வசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் இவனோட பிஹேவியர் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. இவனோட தாத்தா பாட்டிக்கிட்டே இவனை பற்றி கேட்கும்போது கூட சின்ன வயசுலேருந்து இவனோட கேரக்டர் ஒரு வித்தியாசமானதாக தான் இருந்திருக்கு. ரோட்டில் ஏதாவது தவளை செத்து கிடந்தாலோ இல்லை வேறு ஏதாவது விலங்கு செத்து கிடந்தாலோ அதை கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவானா. வீட்டில் தனக்கு பிடிச்ச மாதிரி சில கெமிக்கல்ஸை பயன்படுத்தி அதை மக்கி போக வைக்கிறது இவனோட பழக்கமாக இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அதை கட் பண்ணி உள்ளேருந்து பார்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கிறது. சில பார்ட்ஸ் தனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு டப்பாவில் போட்டு சேமித்து வைக்கிறது. இதெல்லாம் இவன் சின்ன வயசுலேருந்தே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இவனோட பேரண்ட்ஸ் பிரிஞ்சதுக்கப்புறமா இவன் அப்பாவோட வீடை இவன் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இந்த குறிப்பிட்ட பகுதி இவனோட ஹாஸ்டிங் ஸ்பாட்டாக மாறி இருக்கு. எப்போவாது கிராண்ட் பேரண்ட்ஸோட வீட்டுக்கு போகிறது, மற்ற நேரங்களில் தனிமையாக அந்த வீட்டில் வசிக்கிறது இவனோட வழக்கம். ஸோ இவன் நிறைய பேர் கூட பேச ஆரம்பிக்கிறான். நிறைய பேரை அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அவன் பண்ணும்போது தான் தன்னோட முதல் கொலையும் அரங்கேற்றான். அது ஜூன் 18, 1978. ஜெஃப்ரே டாமர் வீட்டுக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் பீரியடில் அவங்ககிட்ட ஒரு பர்சன் லிஃப்ட் கேட்குறான். லிஃப்ட் கேட்ட அந்த பர்சன் என்னோட முதல் விக்டிமாக மாறுறான். இந்த மாதிரி லிஃப்ட் கேட்ட அந்த பர்சனோட பேர் ஸ்டீவன் ஹைட்ஸ். ஜெஃப்ரே டாமரோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கப்புறம் அன்கான்ஷியஸ் ஆகிருக்கான். ஒரு நாளோட முடிவில் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஸ்டீவன் ஹைட்ஸ் முடிவு பண்ணுறான். இதை ஜெஃப்ரே டாமர் கிட்ட சொல்லும்போது ஜெஃப்ரே டாமர்
அப்சஷன் ஆயிடுறான். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி யாராவது அவன் கூட இருந்தால் பிரிஞ்சு போகிறத அவனால் ஒத்துக்க முடியாது. இவன் சின்ன ரிஜெக்ஷனை கூட ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு ஆள். இந்த மாதிரி இவன் கூட ஹவர்ஸை ஸ்பெண்ட் பண்ண ஒரு பர்சன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜாஃப்ரேக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. ஸ்டீவன் தன்னை விட்டு போகிறத விரும்பாத ஜாஃப்ரே அவனை கொன்று அவனோட பார்ட்ஸ் எல்லாம் பாதி பாதியாக வெட்டி ஸ்டோர் பண்ணி தன் கூடவே வச்சுக்கிறான். இதுக்கப்புறம் பல வருடங்களை அவன் எதுவுமே பண்ணலை. ஸ்டீவனுக்கு அப்புறமா யாரையும் கொல்றதுக்கான சூழ்நிலை அவனுக்கு ஏற்படலை. ரொம்ப அமைதியாக எப்பவும் போல ஒரு ஆர்டினரி லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் பிற்காலத்தில் அவனோட எபிலிட்டி எல்லாமே திருப்பி வெளிப்பட ஆரம்பிக்குது. அது செப்டம்பர் மாதம் 1987. இந்த பர்சன் இன்னொரு ஸ்டீவனை மீட் பண்ணுறான். அந்த ஸ்டீவன் கூட நல்லா பழகினதுக்கு அப்புறமா 2 பேரும் ஆல்கஹால் குடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் முழிச்சு பார்த்தேன், ஸ்டீவன் உயிரோட இல்லை அப்படின்னு ஜாஃப்ரே டாமர் வாக்குமூலம் கொடுத்துருக்கான். இந்த பிரச்சனை பெருசாயிடக்கூடாது, தான் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், அவன் தன்னை விட்டு போகிறது தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனாலையும் அவனோட பாடியவும் பார்ட்டாக கட் பண்ணி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக ஸ்டோர் பண்ணி தன் கூடவே வச்சுக்கிட்டான். இந்த மாதிரி 2 ஸ்டீவன் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா இவனோட பேட்டர்ன் கன்சிஸ்டண்டாக மாற ஆரம்பிக்குது. அடுத்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு இவன் வல்னரபிளான பீப்புளை தேட ஆரம்பிக்கிறான். பாரில், கிளப்பில், பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை தவற விட்டவங்க, அதிகமாக பிடிச்சவங்க, பேச ஆள் இல்லாமல் கவலையில் இருக்கிறவங்க, வல்னரபிளான பீப்புளை எல்லாம் தேடி தேடி போய் பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பேசக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஜாஃப்ரே டாமரோட மனிப்புலேஷன் ஸ்கில்ல மாட்டி அவனை நம்புவாங்க. இந்த மாதிரி நம்பக்கூடிய நபர்களை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து போட்டு தள்ளிடுவான். அது சரியாக 1990 மாதிரியான டைம் பீரியட். ஜாஃப்ரே டாமர் எக்ஸ்போர்ட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகுறான். அங்கே ரூம் நம்பர் 213 இவனுக்காக ஒதுக்கப்படுது. அங்கே இவனோட கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இன்னும் அதிகமாக ஆரம்பிக்குது. இவ்வளோ விஷயங்களை பண்ண ஒருத்தன் எதுலையுமே மாட்டலையா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் அல்லவா? அது 1988. இவன் புது அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 13 வயசு பையனை அசல்ட் பண்ணதா கேஸ் வருது. அந்த பையனை கிட்னாப் பண்ணதுக்கும் அந்த பையனை துன்புறுத்தினதுக்கும் இவன் மேலே கேஸ் போடப்படுது. அந்த 13 வயசு பையன் இன்னும் நிறையா விஷயங்களை இவனை பற்றி சொல்லும்போது ஏதோ சின்ன பையன் ஃபேண்டசிக்காக வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்கல. அந்த குட்டி பையனோட நிறைய கோரிக்கைகளை நிராகரித்த போலீஸ் அவன் மேலே குறிப்பிட்ட கேஸ் மட்டும் போட்டு ரொம்ப கம்மியான ஆண்டுகள் சிறையில் அடைச்சி வச்சிருந்தாங்க. மே மாதம் 27ஆம் தேதி 1991 அப்போ ஒரு பையன் ரோட்டில் ட்ரெஸ் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த போலீஸ் அவனை கூப்பிட்டு என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அந்த பையனால் பேச முடியல, என்னாச்சு அப்படின்னு தெரியல, கன்ஃபியூஷனில் முழிச்சுக்கிட்டே நிற்கிறான். அந்த பையனோட உடம்புல உடையில்லை, அந்த பையன் அழுக ஆரம்பிக்கிறான். அவன்கிட்ட இருந்து எந்த டீட்டெயிலும் கலெக்ட் பண்ண முடியலை. அங்கே வந்த ஒரு 3 பெண்கள் இவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கான், என்னன்னு விசாரிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் முத்தி பார்த்ததுக்கப்புறமா ஜாஃப்ரே டாமரை பார்க்குறாங்க. அங்கே கான்ஃபிடெண்ட்டாக வந்த இந்த பர்சன் இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு தான், ஹோமில் சின்ன பிரச்சனை, மனக்கசப்புனால ஓடி வந்துட்டான் அப்படின்னு. ஜாஃப்ரே பார்க்க ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காக இவனை முழுமையாக நம்பின அந்த போலீஸ் திரும்ப அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டு போய் 2 பேர்த்தையும் சமாதானப்படுத்தி விடுறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு அப்புறமா அந்த பையனை காணோம் அப்படிங்கிற கேஸ் வருது. ஜாஃப்ரே டாமரோட அப்பார்ட்மெண்ட்டில் அந்த பையன் டெட் பாடியாக மீட்கப்படுறான். அது ஜூலை 22, 1991. இவன் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட் 213 விசாரணைக்கு உட்படுத்தப்படுது. அதை சீல் வச்சு உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. உள்ளே இருந்து அவங்க எடுத்த விஷயங்களெல்லாம் அவ்வளோ கொடூரமானதாக இருந்துச்சு. யாரோ ஒருத்தனோட துண்டிக்கப்பட்ட தலை ரெஃப்ரிஜரேட்டரோட ஃப்ரீசரில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 3480 கிராம் 17 வெவ்வேறு நபர்களோட உடல், அதிலிருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட ரிமைனிங்ஸ் ஒரு டப்பாவில் இருந்திருக்கு. ஒரு 55 கலோன் வெயிட் இருக்கக்கூடிய ட்ரம், அதுக்குள்ளே மல்டிபிள் விக்டிம்ஸோட ரிமைனிங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அவன் ரொம்ப ரசித்து எடுத்த ஃபோட்டோஸ் பிஃபோர் ஆஃப்டர் மாதிரியான சில விஷயங்களை விளக்குச்சு. அது பிப்ரவரி 17, 1992. இந்த மாதிரி மாட்டிக்கிட்ட ஜாஃப்ரே டாமருக்கு மல்டிபிள் லைஃப் சென்டென்சஸ் வரிக்கப்படுது. இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா தன்னோட வாழ்க்கையில் அவன் ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆரம்பத்தில் இவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிறதுனால இவனை தனிமையில் வச்சுருந்தாங்க. சிறையில் இருந்த நிறைய பேத்துக்கு இவனை பார்க்கும்போது ஒரு பயம் வரும், யாருமே பேச மாட்டாங்க. பிற்காலத்தில் மனது மாறி இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் பல இன்மேட்ஸ் கூட இவனை பழக்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இவன் கூட இருந்த இன்மேட்டில் ஒருத்தன் தான் கிறிஸ்டோபர் ஸ்கார்வர். இந்த நபர் ஏற்கனவே ஒரு மர்டர் பண்ணதுக்கப்புறமா போலீஸில் மாட்டிக்கிட்டாரு. ஒரு பொட்டன்ஷியல் சீரியல் கில்லர் அப்படின்னு அவரை சொல்கிறாங்க. இந்த ஜாஃப்ரே டாமர், கிறிஸ்டோபர் ஸ்கார்வர், அப்புறம் இன்னும் சில கைதிகள் எல்லாரையும் சேர்த்து ஒரு ஜிம்மாக சுத்தம் பண்ண விடுறாங்க. அந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பாரை பயன்படுத்தி ஜாஃப்ரே டாமரோட பொருளில் அடித்து ஸ்கார்வர் கொள்கிறான். நவம்பர் 28, 1994 ஜாஃப்ரே டாமர் இறந்து போகிறான். இறந்து போன இந்த குறிப்பிட்ட டைம் பீரியடில் இவனுக்கு வயது 34. இவன் கூட சேர்ந்த இன்னொரு இன்மேட்டும் இறந்து போயிருந்தான், இதே மாதிரி கம்பியால் அடி வாங்கி. ஜாஃப்ரே டாமரோட லெகசி, அவன் இதெல்லாம் ஏன் பண்ணான் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள், அவன் மற்றவங்க மேலே வச்ச ஒப்சஷன், மற்றவங்களை விட்டு பிரிய மனம் இல்லாததுனால இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே ஒரு சீரியல் த்ரில்லர் ஹிஸ்டரியில் புது கதையாக இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.